Hello everyone, welcome back to my channel. Finally இன்னைக்கு நம்ம third day mind reprogramming சீரீஸ்ல வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேல நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிற எல்லா ட்ராமாஸ் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி பர்ன் பண்ணோம். செகண்ட் டேல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டீனேஜில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் பிலீஃப்ஸ் ட்ராமாஸ் எந்த விஷயம் நம்மளே ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்ததோ அது எல்லாமே ரைட் பண்ணி பர்ன் பண்ணோம். உங்கள் கூட ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கா? ஒரு தேர்ட் பர்சனாக கிட்ட உங்களோட ப்ராப்ளம் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஈவன் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது அது சேஃப் இல்லை நினச்சிருந்தா அந்த ட்ராமாஸை நீங்கள் ரைட் பண்ணி பர்ன் பண்ணிடுங்க. ஓகே, சப்போஸ் இந்த 5 டேஸில் உங்களோட ஏதாவது ஒரு ட்ராமாஸோ இல்லை நெகட்டிவ் பிலீஃப் ரிமூவ் ஆகலை, அது இமோஷ்னலாக உங்களை ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அகெயின் அதை ரைட் பண்ணிவிட்டு பர்ன் பண்ணுங்கள். எப்போ வரைக்கும் அந்த ட்ராமாஸ் உங்கள் மனசுலேருந்து வெளியே போகலையோ அப்போ வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா எந்த ஒரு இமோஷ்னல் உங்கள் மைண்டில் எப்போ வரைக்கும் ஹர்ட் பண்ணும் அப்படின்னா எப்போ வரைக்கும் அந்த இமோஷ்னலுக்கு க்ரோத் இருக்கும், இமோஷ்னலி வைப்ரேஷன் இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த பயம் இருக்கும், அந்த ஃபியர் இருக்கும், அந்த பெயின் இருக்கும். அப்போ வரைக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒர்க் பண்ணும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபீலிங் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்தாலுமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சீரீஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் இல்லையா? இன்றைக்கி தேர்ட் டே மைண்ட் ரீப்ரோக்ராமிங்கில் நம்ம சைல்ட்ஹுட் ஹீலிங் தான் பண்ண போகிறோம். உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஹர்ட் ஆகிருந்தா, நெகட்டிவ் பிலீஃப் இருந்தால், இப்போ வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஃபஸ்ட் 2 வீடியோ விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நம்ம ஏஜ் 7 இயர்ஸில் இருக்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ரீப்ரோக்ராம் ஆகிருக்கும். அதுக்கு அக்கார்டிங் தான் நம்மளோட வர லைஃப் பேஸ் ஆகிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் உங்கள் கூட நடந்தது எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் ரைட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு உங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ வேணும். உங்கள்கிட்ட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் ஃபோட்டோ இருந்தால் கூட ஓகே. அண்டு உங்களோட ஃபோட்டோ ஹார்ட் காப்பியாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்கள் சைல்ட்ஹுட் ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். சைல்ட்ஹுட்டில் நடந்த சிச்சுவேஷன்ஸ், சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ராமாஸ், சைல்ட்ஹுட்டில் நடந்த உங்களோட நெகட்டிவ் பிலீஃப், இது எல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக ரைட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கலாம். நம்ம சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துருப்போம். அதுதான் நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் 99% இதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமே வர்றது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹெட்டிங் மூலயமா எல்லாமே ரைட் பண்ணுங்கள். எவ்வளோ டீப்பாக போய் உங்களால் எழுத முடியுமோ எழுதுங்க. உங்களை யாராவது தப்பாக சொல்லியிருக்காங்களா, உங்கள் கூட தப்பாக ஏதாவது நடந்திருக்காங்களா, யாராவது உங்கள் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே ரைட் பண்ணுங்கள். யாராவது உங்களை சொன்னாங்களா நீ எப்பவுமே ஃபெயிலியர் தான், உங்களை வேர்ட்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணாங்களா, எல்லாமே ரைட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா பெயினுமே அந்த பேப்பரில் எழுதிடுங்க. லாஸ்ட்டாக இந்த லைன் எழுதுங்க, எனக்குள்ளே இருக்கிற எல்லா பெயினுமே ரிமூவ் ஆயிடுச்சு. இது எல்லாமே நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் எழுதுங்க. அதுக்கு தான் நான் உங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உங்கள் ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த பெயின் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ பார்த்து ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெயின் வெளியே வரும். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை கிழித்து பர்ன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் அந்த பேப்பரை பர்ன் பண்ண. இன்கேஸ் ஏதாவது சுச்சுவேஷனில் உங்களால் பர்ன் பண்ண முடியல அப்படின்னா கிழித்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க. இன்கேஸ் 1 டேயில் உங்களோட பெயின் ரிமூவ் ஆகலை அப்படின்னா ஒரு 15 டேஸ் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை வித் லவ்வோடு பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சனாக நீங்கள் உங்களே எடுத்துக்கோங்க. செகண்ட் பர்சனாக உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஃபோட்டோவை ஒரு குழந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த ஃபோட்டோட்ட இது நான் சொல்கிற வேர்ட்ஸு சொல்லுங்கள். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. சின்ன வயசு உங்க கூட நடந்த எல்லா ட்ராமாஸு, உங்க கூட ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்தது, என்னெல்லாம் உன்னை மற்றவங்க சொன்னாங்களோ, மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத சில விஷயம் எல்லாமே இன்றைக்கி நான் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டேன். அது எல்லாத்துக்குமே ஐ எம் சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ ஒரு சின்ன குழந்தைய பார்த்து பேம்பர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you.
ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் உங்களோட ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்கள், நான் உன் கூட இருக்கேன், இப்போது நான் உன் கூட இருக்கேன், இனி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், நான் உன் கூட இருக்கிறேன், ட்ரஸ்ட் மீ. இது தான் சைல்டு ஹீலிங்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம உள்ளேருந்து ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட் சைடில் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் டேக் கேர்.